கிடக்குறாளே, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. இப்படியே சாப்பிடாம கிடந்து செத்துக்கிட்டு போயிட்டா. ஆஹா. ஏய் சுப்பு, அக்கா. ஏய் சுப்பு, என்னக்கா? தோ இவளுக்கு சாப்பாடு எடுத்து வைடி. சரிக்கா. ஏய் ஏய் பத்மினி, ஏய் எந்திரிடி, கூப்பிடுறேன்ல. ஏய் ஏய் பத்மினி, ஏய் உன்னதான் எந்திரிங்கிறல்ல. ஏய் எந்திரிடி, சொன்னா கேட்க மாட்டேன். எந்திரிடி. சாப்பிட்டு தொலை. 2-3 தடவை தப்பிச்சு பார்க்க பாத்தியேன்னு பட்டி போட்டேன். ஆனா உன் நிலைமைய பார்த்தா இப்ப பரிதாபமா இருக்கு. செத்துக்கிட்டு போய் தொலைஞ்சிட போற. தின்னு தொலை, சாப்பிடு. நான் செத்தாலும் பரவாயில்ல, பாட்டியும் மாமாவையும் விட்டுறீங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அடியே, அது இந்த கங்கா தேவி கிட்ட நடக்காதுடி. சும்மா சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தா விட்டுருவேன்னு நினைச்சியா? அந்த தேவ சாகடிக்காம என் பொண்ணு திரும்பி வரமாட்டா. அந்த கிழவி கதை அது அவ தலையெழுத்து. நீ உசுரோட இருந்தா அவங்களையாவது போய் பார்க்கலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன். சாப்பிடுறீ, சாப்பிடுறீங்கல்ல, சாப்பிடுறீ. நான் உசுரோட இருந்த பாட்டிக்கும் மாமாவுக்கும் ஏதாவது ஒண்ணுன்னு வைங்க, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன கொஞ்சம் யோசிக்கிற? உன்னை உசுரோட விட்டு வச்சா எங்களை பழி தீர்க்கலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? ஏய், திரும்பவும் சொல்றேன், உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கங்காதேவி மாதவி சொன்னாலேன்னு உன் உசுரை விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக தான் இந்த சோறு தண்ணி இட்லி எல்லாம். ஏய், இது பிடிக்கலன்னா சொல்லு, பிரியாணி வாங்கி தரேன். ஆனா நீ சாப்பிடணும், புரியுதா? என்ன பாக்குற? தப்பிச்செல்லான்னு மட்டும் மனப்பால் குடிக்காத. அடியே பத்மினி, கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டாங்க. வாயில இருந்த கட்டையும் எடுத்துட்டாங்க. யாரும் இல்ல. தப்பிச்சு போலான்னு நினைச்சு கூட பார்க்காத. ஏன்னா உன்னால இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது, சாகவும் முடியாது. அத நல்லா மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கட. ஏதாவது பண்ண மவள அவ்வளவுதான். எடுங்க சார், ப்ளீஸ் சீக்கிரம் எடுங்க சார். போன் எடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். என்ன தடவையாவது போன் எடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், போன் எடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அட்டெண்ட் பண்ணுங்க சார். ஐயோ கடவுளே, போன் எடுக்க மாட்டேங்கிறாரே.
ப்ளீஸ் சார் எடுங்க சார். ஐயோ கடவுளே, போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. போன் கிடைச்சும் பேச முடியலையே. சார் ப்ளீஸ் சார், என் கால் அட்டென்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஆமா அம்மா, ம் என்ன அமாவாசை? இது தனம் வேற இறந்துருச்சு. ம் அதுக்காக ஆள் கேட்டிருந்தீங்களம்மா. ஆமா. இது என் சொந்தக்கார பொண்ணு. வணக்கம்மா. பேரு செல்வி. ஓஹோ கஷ்டப்படுற குடும்பம். அப்படியா? ஏதோ வேலை கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியே விசுவாசமா வேலை செய்யுமா. ம் சரி. கும்பிட்டுக்குமா, கும்பிட்டு. வணக்கம்மா. வணக்கம் செல்வி. உன்னை அமாவாசை கூட்டிட்டு வந்ததுனால நான் உன்னை எதுவும் விசாரிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி வேலை பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும்னு நீ எல்லாத்தையும் நீ அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ம் இத பாரு, வேலையில கவனமாவும் நல்ல விதமாவும் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ என்கிட்ட எதுவுமே கேட்காம நானே உனக்கு எல்லாம் செய்வேன். முக்கியமா நீ எங்களுக்கு நம்பிக்கையா நடந்துக்கணும். அப்ப இந்த வீட்ல ஒரு ஆளாவே இருக்கலாம். ம் அண்ணன் எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாருமா. நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேம்மா. சரி, நீங்க 2 பேரும் போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. அமாவாசை அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. ம் சரி. கூட்டிட்டு போ. நன்றிமா. ம் அம்மா, புதுசா வேலைக்கு கூட்டு வந்திருக்கிற. பேரு செல்வி. வணக்கம்மா. மாதவி அம்மா. போ போ. வா வா செல்வி, பேக் அங்க வச்சுட்டு அப்புறம் அந்த வேலையை பாரு. சரிங்க. பாட்டி, சொந்தக்காரங்க 2 பேரை ஒரே இடத்துல வேலைக்கு வச்சுக்க கூடாது. ஏன் இப்படி சொல்ற? கூட்டு களவாணித்தனம் பண்ணிடுவாங்க. பொடி இவள. நான் எப்பவும் மனுஷங்களை தான் பார்ப்பேன். எதையும் நல்லதாவே பார்ப்பேன், நல்லதாவே நினைப்பேன். சில சோதனைகள் வந்தா கூட கடைசியில எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏன் தேவ் கூட நீ என் பேத்தியே இல்லைன்னு சொன்னா நான் உன்னை நம்பி ஏத்துக்கல. வீணா மனுஷங்களை சந்தேகப்படாத. பாத்தியா, போன் அடிக்குது, போய் எடுத்து யாருன்னு கேளு. ஹலோ, நான் பவித்ரா பேசுறேன். என்ன வேணும்? உன்கிட்ட எனக்கு என்ன வேணும்? உனக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் நிறைய வச்சிருக்கேனே. நேத்து நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் சவடால் எல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். என்ன சீண்டி பார்த்துட்டல்ல, நீ இனிமே என்ன வெள்ளம் அனுபவிக்க போறன்னு பாரு. சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம். யாரடி போன்ல? அது பவித்ரா தான் பாட்டி. பவித்ரா தானே? என்னமோ ரகசியம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. குடு போன. ஹலோ பவித்ரா. பாட்டி, என்னம்மா திடீர்னு போன் பண்ணிருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பாட்டி. சொல்லுமா, என்ன விஷயம்? பாட்டி, அண்ணி உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, போனை கொடுக்குறேன். ஹலோ அம்மா. சுபா, சொல்லுமா, நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்ன. அம்மா, நாளைக்கு உங்க பேத்தி அம்முவோட பிறந்த நாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம்.
நீங்களும் தேவ் தம்பியும் கண்டிப்பா இங்க வந்து கலந்துக்கணும். குழந்தைக்கு உங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் வேணும். கண்டிப்பா வருவோம். அம்மா, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க பெருசா யாருமே கிடையாது. எனக்கு புகுந்த வீடும் இருக்கிற சொந்தமும் நீங்க தான். பவி உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அப்ப நீங்களும் எனக்கு சொந்தம் தானே? அம்மா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பினா யாருமே கிடையாது. இப்போதைக்கு தம்பினா அது தேவ் தம்பி மட்டும்தான். என் பொண்ணுக்கு அவர்தான் தாய் மாமன். சுபா, என் பேரன உன் தம்பின்னு சொல்றதும் உன் பொண்ணோட தாய் மாமன்னு சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய மனசு வேணுமா? நீ இப்படி உரிமையோட பேசுறத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யார் பாட்டி? தேவ், அதுவா பவியோட அண்ணி சுபாதான். நாளைக்கு அவ பொண்ணுக்கு பர்த்டேவா, நம்ம 2 பேரையும் வர சொல்லியிருக்கா. நீ அவளுக்கு சொந்த தம்பியா? அவ பொண்ணுக்கு தாய் மாமன்னு சொல்றா. அப்படியா? கொடுங்க பாட்டி, நானும் பேசுறேன். இந்தா பேசு. ஹலோ தம்பி, நல்லா இருக்கீங்களா? நான் சுபா பேசுறேன் தம்பி. சொல்லுங்க சிஸ்டர். பாட்டி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, உங்களை நான் என் கூட பிறந்த தம்பியா தான் நினைக்கிறேன். அம்மு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் பாட்டியும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். நீங்க என் பொண்ணோட தாய் மாமன். உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா என் பொண்ணுக்கு வேணும். மறக்காம வந்துருங்க தம்பி. சிஸ்டர், ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கிறோம். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, மறக்காம வந்துருங்க. ஒரு நிமிஷம். இதோ தம்பி, பவி பக்கத்துல தான் இருக்கா, பேசுறீங்களா? இதோ நான் குடுக்குறேன் தம்பி. ஹலோ. ஹாய் பவி. அண்ணி சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல? ஓ அண்ணி இவ்ளோ உரிமையா அன்பா கூப்பிடுறாங்க. சோ ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா நானும் பாட்டியும் கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு உங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு உங்களையும் பாட்டியும் கூப்பிட்டு தான் ஆகணும்னு ஒரே பிடிவாதம். நீ மத்தவங்களை எதுக்கு சிரமப்படுத்தணும்னு நினைப்ப. ஆனா உன் அண்ணி உறவுங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா பவி? அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பிரதரா நினைச்சு இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்குன்னு சொல்லு, கண்டிப்பா நாங்க வந்து கலந்துக்கிறோம். அப்ப சரி, ஆபீஸ்க்கு வரும்போது மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம், சரியா? ஓகே, பாய் பவி. சரி, நான் வச்சிடுறேன். தேவும் பாட்டியும் வராங்க. சரிம்மா. பாட்டி, எல்லாருக்கும் நான் தான் ப்ரொமோஷன் தருவேன். அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. தாய் மாமன்கிற ப்ரொமோஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. தேவ், நீ சின்ன பிள்ளையில இருந்தே அப்பா அம்மா அத்தை மாமான்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். உறவுன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி எங்கிட்ட அடிக்கடி வருத்தப்பட்டிருக்க. ஆனா இப்ப பாரு, சுபா ஒன்ன அவளோட தம்பியவே நினைக்கிறா. நீதான் அவளோட பொண்ணுக்கு தாய் மாமன்னு சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுதா? பவித்ரா தாண்டா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுதா? பவித்ரா தாண்டா.
ஆமாம் பாட்டி. அவங்க சொன்னதை கேட்டதுல இருந்து என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் தேவ், புது உறவா அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வரப்போறது இல்ல, அவளோட சேர்ந்த உறவுகளும் நமக்கு சொந்தமாக போறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்மள சொந்தமா நினைக்கிறாங்க. நாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதோட மட்டும் இல்லாம நாம ஏதாவது செய்யணும்டா. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிடலாம், ஜமாச்சிடலாம் பாட்டி. நான் மாடிக்கு போறேன். சரிப்பா. மாதவி, நீ எங்க கூட வரியா? பவி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? இல்ல பாட்டி, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க, நான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? ம். ஐயோ, பவித்ரா, பவித்ரா, இந்த பவித்ராவை கட் பண்ணி விடலான்னு பார்த்தா மொத்த குடும்பமும் வந்து ஒட்டிக்க பாக்குது. இதுங்களும் தத்திங்க மாதிரி உருகி உருகி வழியுதுங்க. ச்சே, தம்பியா தாய் மாமனா மொன்னம் கட்டி. பவித்ரா, நீ என் வாழ்க்கையில குறுக்கிட்டுட்டே இருக்க. உன் குடும்பத்தை வச்சு கல்யாணத்துக்குள்ள எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துக்க. கிடைச்சது லாபம்னு அதோட திருப்திப்பட்டுக்க. ஏன்னா உங்க கல்யாணம் தான் நடக்கவே போறதில்லையே. நான் நடக்கவும் விட மாட்டேன்டே. வா ரமேஷ். தீனா, வா மாதவி. வா ரமேஷ். என்ன ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் உங்களுக்குள்ள கோவம் தீரலையா? நான் ஒரு வேலை சொன்னா செய்யணும், செய்யாத ஆளை எது கூட்டிட்டு வர? அதெல்லாம் செய்வாரு. இப்போ நான் சொல்ல வர விஷயத்த முதல்ல கேளு. சொல்லு. இத்தனை நாளா நான் தான் பவித்ராவை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். ம். இப்போ அந்த பவித்ரா தேவ் கிட்ட என்ன பத்தி பெருமையா சொல்லிட்டு என்ன தனியா கூப்பிட்டு மிரட்டுறா. நீயே நானா பாத்தலான்னு என்கிட்டயே சவால் விடுறா. அப்படியா? தப்பாச்சே. தப்புதான். நான் இங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி பவி தேவ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவங்க அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டேவாம். அத பாட்டிக்கிட்டையும் தேவ்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு குடும்பமும் ரொம்ப குழஞ்சுகிட்டு இருந்தாங்க. பார்க்க சகிக்காம நான் போய் தலைய முட்டிக்கிட்டேன். தினா, கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன காட்டி கொடுக்கற ஒரு விஷயம் அந்த பாண்டியன் வீட்டுல இருக்கு.